ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை டியர் மாசு பேட்ச், நீங்க எல்லாரும் இன்னைக்கு செஷனுக்கு தயார்னா சாட்ல ஒரு AD2 ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஹாய் சுஹேல், சந்தோஷ், வணக்கம். வெரி வெரி ஹாப்பி டு see all of you. ஸோ மாசு பேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லெக்சர்ல சந்திக்கிறோம். How are you guys feeling? Yes, Srinidhi, thank you so much. I had a fantastic time. So பசங்களா, நீங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ யூ கைஸ் ஹாவ் டு டெல் மீ எப்படி நம்ம மாசு பேட்ச்க்கு செஷன்ஸை பிளான் பண்ணலாம். ஐ வாண்ட் டு டீச் யூ கைஸ் ஆல்சோ ஃபார் யுவர் குவார்ட்டர்லி, ஃபார் யுவர் ஹாஃப் இயர்லி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் டு லெட் மீ நோ. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த செஷன் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல அதிகமாக கேட்குறீங்களோ ஐ வில் டூ தட் செஷன். ஓகேவா? ஏன்னா ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டோம் செஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம திருப்பியும் வி ஹாவ் டு கெட் பேக் ஆன் ட்ராக். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த செஷனோட கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன வேணுன்றத ப்ளீஸ் லெட் மீ நோ ஸோ தட் ஐ கேன் ஹெல்ப் யூ பெட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெக்சர் 5 பார்ப்போம். இந்த லெக்சர் வந்து ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஃபுல் சாப்டரை முடிக்க முடியுமான்னு ஐ டோன்ட் நோ. ஐ வில் ட்ரை, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் டுடே. ஏன்னா இன்னைக்கு லெக்சர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான லெக்சர், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்க லெக்சர். அதனால தான் ஐ எம் கோனா டீச் யூ லாட் ஆஃப் கூல் ஸ்டஃப். ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன் அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகேவா? ஆரம்பிச்சிடலாமா? தெரிக்க விட்டுடலாமா? எனர்ஜி எங்கேயா? போடியா சாட்ல ஒரு AD2 ஒரு ஃபயர். ஸோ பசங்களா, காலையில் கிளாஸ் வச்சா வருவீங்களா? How many of you? நிறைய பேர் சொல்றீங்க சார் வருவோம் சார். ஆனால் நான் வச்ச பிறகு நீ வரல வச்சுக்கேன், உன் வீட்டுக்கு வந்து நான் ஐ வில் கிவ் யூ ஒன் வர்ச்சுவல் பஞ்ச் கேமரா மூலியமாவே. ஓகே, ஸோ இஃப் யூஆர் ஆல் ரெடி தென் ஐ வில் பிளான் இட் அவுட். ஏன்னா டைமிங் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஐ ஹாவ் டு டேக் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட், தென் NCERT 9th 10th, NCERT 11th 12th. ஸோ அதனால இட் இஸ் டெஃபினெட்லி a challenge, but I want to help you all. எப்படி நம்ம 10th தெரிக்க விட்டோமோ அதே போல் 11th and 12thலையும் நம்ம எல்லாரும் நல்லா பண்ணணும்னு ஆசை. ஸோ ஐ வில் டூ மை பெஸ்ட், பட் ஐ வாண்ட் யூ டு பி வெரி இன்வால்வ்ட். ஐ வாண்ட் யூ டு பி டெல்லிங் மீ வாட் யூ நீட் ஸோ தட் ஐ கேன் ஹெல்ப் யூ பெட்டர். சரியா? வெரி குட். ஸோ பசங்களா, ஆரம்பிக்கலாமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெக்சர் நம்பர் 5. நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா யூ நோ வாட் டு டூ, நம்ம லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஷால் வி கெட் ஸ்டார்டட். ஸோ பசங்களா, இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப கான்செப்சுவல் சாப்டர். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். நிறைய பேர் வந்து நீட்டு, நிறைய பேர் வந்து JEE ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ நீட் அண்ட் JEE ஆஸ்பைரன்ஸ்க்கு இது உண்மையாலே கொஞ்சம் முக்கியமான சாப்டர். யூ ஹாவ் டு ரியலி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஆன் திஸ். ஓகே, ஸோ ஷால் ஐ பிகின்? ஸோ இன்னைக்கு நான் வந்து நிறைய கதை ஜாலியாக we are going to discuss, we are going to debate, and then we will move forward with our problems. ஓகேவா? எஸ், எல்லாரும் ரெடியா? ஸோ பசங்களா, இந்த வாரம் நான் வந்து ஐ எம் கோனா டேக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அண்ட் ஃபாலோட் பை ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஐ வில் டூ பீரியாடிக் டேபிள். ஓகேவா? டஸ் தட் சீம் ஓகே? நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் கேட்குறீங்க, ஒர்க் ஃபார் எனர்ஜி. ஸோ பசங்களா, I will have to then take classes in the morning. மார்னிங் வச்சா நீங்களாம் வந்தால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிற கேஸ் தான். நான் சூரியனை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக எப்போ சார் பார்த்தீங்க? நீங்களாம் போர்டு எக்ஸாம் எழுதுறீங்களே, அப்போ தான் நான் உங்களோட 5:30க்கு எந்திச்சு உங்களோட படித்தேன். ஸோ இப்போ நான் திருப்பி அந்த மாதிரி பண்ணணும்னா ஐ நீட் யோர் லவ் அண்ட் யோர் சப்போர்ட். ஓகே, ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் டூ தட். எஸ். So shall we get started? So let me plan it out. I can't confirm anything, but I'll let you know. சரியா? அப்படி மார்னிங் கிளாஸ் வச்சா நான் கண்டிப்பா டெலகிராம் குரூப்ல சொல்றேன். ஸோ டெலகிராம் குரூப்ல ப்ளீஸ் ஆக்டிவா இருங்க. ஓகேவா? வெரி குட், சூப்பர்பா, சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பசங்களா, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹவ் லைக் த வீடியோ. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கண்டினியூ பண்ண போறேன், லெக்சர் நம்பர் 5. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்துட்டு வரும். நீங்கள் எல்லாரும் முதல் 4 லெக்சர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஸோ முன்னாடி நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து
ஆட்டம்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. தே தாட் ஆட்டம்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கல் அதான் எல்லாத்தையும் உருவாக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மேஜர் பிரேக் த்ரூ வாஸ் டன் பை அவர் ருதர்ஃபோர்ட் இல்லையா? ஏன்னா ருதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் புரியுதா? ஸோ அந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, நான் கூட ரொம்ப டீட்டெயிலாக நடத்தியிருப்பேன் இல்லையா? அதுதான் கேம் சேஞ்சிங் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வேரியஸ் அதர் மாடல்ஸ் கேம், அதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? எப் வாய்ஸ் இஸ் டேமேஜ். ஆமாயா, என்ன பண்றது, நிறைய கிளாஸ் இருக்கு, நானும் உணர்ச்சி போட்டு கத்திடுறேன். ஆனால் ஐ ஸ்லைட்லி ஃபீல் கில்ட்டி தட் நான் 11th சரியா ஒரு வாரமாக சரியா கிளாஸ் எடுக்கல. பட் டோன்ட் வரி பசங்களா, ஐ வில் ட்ரை டு கெட் பேக் ஆன் ட்ராக். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்கெட்யூல் மேனேஜ் பண்ண தான் கஷ்டப்படுறேன். பட் ஆனால் ஐ வில் ஃபிகர் இட் அவுட். ஓகே, ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிடலாம். ஏன்னா 12th பசங்களை வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹாவ் டு டேக் கிளாஸஸ் ஃபார் தெம் ஃப்ரம் ஜான்வரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் ஐ செட், இட்ஸ் அ ஃபேமிலி, நம்மலாம் ஒரே ஒன் பிக் யூனிட். ஸோ நீங்கள் கூட ஏதாச்சும் நல்ல ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். ஓகே, கிரேட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா, ஏன் சார் போர்ஸ் அட்டாமிக் மாடல் வந்துச்சு? போர்ஸ் அட்டாமிக் மாடல் முன்னாடி யார் இருந்தா? போர்ஸ் அட்டாமிக் மாடல் முன்னாடி இருந்தது ருதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் இல்லையா? ருதர்ஃபோர்ட் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு? ஏன்னா ருதர்ஃபோர்ட் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் பற்றி பேசவே இல்லை. ருதர்ஃபோர்ட் என்ன சொன்னாரு? நம்ம நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குமா? அது எப்படிப்பா சுற்றும்? ஒரு சார்ஜ்ட் பார்ட்டிக்கல் சுற்றிக்கிட்டே இருந்தா இட் வில் லூஸ் எனர்ஜி. ஸோ அப்போ அந்த எனர்ஜி லூஸ் பண்ணி அது நியூக்ளியஸ்குள்ளே விழுந்து எலக்ட்ரான் எல்லாம் நியூக்ளியஸ்குள்ளே போய் ஃப்ளாப், இட் வில் பி அன்ஸ்டேபிள். ஸோ அதான் ருதர்ஃபோர்டோட ஃபெயிலியர். புரியுதா? ஸோ ஏன் முன்னாடி போகிறன்றது உனக்கு தெரியணும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் நீ அப்ரிஷியேட் பண்ணுவ, நீ என்ஜாய் பண்ணுவ. ஸோ ருதர்ஃபோர்ட் ஏன் ஃபெயில் ஆனார்னா, ருதர்ஃபோர்ட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, ஸோ அதனால தான் போர் வந்தார். ஸோ போர்ஸ் அட்டாமிக் மாடல் தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவாக படிக்க போகிறோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ரெடி. பசங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நிறையா ப்ராப்ளம்ஸில் தேல் ஆஸ்க் யூ. ஓகே, நல்ல கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரலாம். கிரேட். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதான் நம்மளோட நீல்ஸ் போர். இவர் தான் அந்த போர்ஸ் அட்டாமிக் மாடலை கொடுத்தவர். ஸோ இந்த போர்ஸ் அட்டாமிக் மாடல் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். இது யாருக்கெல்லாம் தெரியும்? How many of you are aware of this? So this Bohr's atomic model is only valid for single electron species. அதாவது நம்மளோட எலிமெண்ட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும். சார் அப்ப ஹைட்ரோஜன் மட்டும் தானே சார்? வேற மாதிரி சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் கொண்டு வரலாமே? எப்படி சார்? லைக் He பிளஸ் ஹீலியம் பிளஸ்னா ஹீலியம் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடும். lithium 2 plus, lithium will lose 2 electrons. So இது எல்லாமே single electron species. Are you all clear? Did you all like it? சமையா? So திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். I will teach you பசங்களா, don't worry. See, single electron speciesனா ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கணும். So இப்போ ஹைட்ரோஜன் எடுத்தினா ஹைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் Z வந்து 1. So அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் protons. ஆனா ஒரு நியூட்ரல் ஆட்டம்க்கு that will be equal to number of electrons இல்லையா? ஸோ ஹைட்ரோஜனுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து 1 தான். அதே மாதிரி ஹீலியம்க்கு எவ்வளோ சார்? ஹீலியம் வந்து அட்டாமிக் நம்பர் 2 சார். அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே 2 இல்லையா? ஸோ ஹீலியம் வந்து 2, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இஃப் இட் ஹாஸ் டு பி சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ், நம்மளுக்கு தேவை ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ ஹீலியம் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, ஆனால் நம்மளுக்கு 1 தான் வேணும். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ரைட் He பிளஸ். He பிளஸ் தானது ஒரு எலக்ட்ரான் இட் லூசஸ். ஸோ He வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா இட் வில் பிகம் He பிளஸ் அண்ட் தட் இஸ் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். சூப்பரா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Did you all like it, my dear boys and girls? Are you all happy with it? ஸோ அதே போல தான் லித்தியம். ஸோ லித்தியம் பார்த்தீங்கன்னா லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்னது?
Sir, lithium atomic number 3, sir. So that is equal to number of protons, and for a neutral atom that is equal to number of electrons. ஏன்னா ஒரு neutral atomல electrons protons equal இல்லையா? Are you all clear? So அப்போ எனக்கு single electron species தான் வேணும். ஏன்னா நம்ம Bohr கண்டுபிடிச்ச மாடல் வந்து it is only for single electron species. So lithium 3 electron உள்ள lithium நான் single electron ஆக்கணும்னா I need to lose 2 electrons. Lithium 2+ na the number of electrons will be 3 minus 2, which is 1. So அப்ப single electron species ஆயிரும். புரியுதா? Did you all like it? Yes, are you all happy with it? So shall I move forward? So இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. Bohr's atomic model முதலே drawback உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. Bohr's atomic model is only valid for single electron species. It is not valid for complicated elements which we have in our periodic table. இல்லையா? So அதுவே ஒரு drawback தான். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். Because I want you to be aware. சரியா பசங்களா? Are you all clear with this? Very good. And next, அந்த காலத்தில் நான் சொன்னல, there were 2 group of people சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. ஒரு குரூப் வந்து டேய் எலக்ட்ரான் வந்து இட் இஸ் அ பார்ட்டிகல்ரா. ஒரு குரூப் வந்து டேய் எலக்ட்ரான் வந்து வேவ் தான்டா, பார்ட்டிகல்லாம் கிடையாதுடா, வளராதடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ 2 group were fighting. One was wave theory and other was particle nature. So நம்ம Bohr's atomic model வந்து it follows the particle nature of electron. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் நம்ம டி ப்ராக்லி வந்து சேர்த்து வைப்பார். டி ப்ராக்லி தான் பஞ்சாயத்து தலைவர். ஓகே, பஞ்சாயத்து தலைவர் யாரு? நம்ம டி ப்ராக்லி. அவர் என்ன சொன்னாரு? டே பார்ட்டிகல் பாய்ஸ், வேவ் தியரி பீப்புள் 2 பேர் கை கொடுத்துக்கோங்க. 2 பேரும் கரெக்ட், 50-50. சரியா? ஸோ நம்ம எலக்ட்ரான் வந்து இட் ஹாஸ் போத் பார்ட்டிகல் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சர். இதை சொன்னது நம்மளோட டி ப்ராக்லி. இதை பற்றி நம்ம அடுத்த லெக்சரில் படிப்போம், இப்போ கிடையாது. சரியா? இதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம். ஸோ இப்போதான் முக்கியமான விஷயங்கள். ஸோ பசங்களா, நான் வந்து ஐ எம் கோனா டீச் யூ லாட் ஆஃப் கூல் ஸ்டஃப். ஸோ ப்ளீஸ் லிசன். ஓகே, ஸோ இந்த அடுத்த சில ஸ்லைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதான் நம்மளோட போரோட பாஸ்டுலேட்ஸ். நம்ம போரோட அட்டாமிக் மாடல் அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறப்போ, அவர் சொல்கிறப்போ he gave these rules, he gave these postulates which we all need to remember. சரியா? Are you all ready? ஸோ முன்னாடி போகலாமா பசங்களா? வெரி குட், சூப்பர்ப்பா. ஸோ இப்போ முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ஸ் அட்டாமிக் மாடலில் இருக்க முதல் பாஸ்டுலேட் என்னன்னா, an atom consists of a small heavily positively charged nucleus. Okay, an atom consists of a small heavy and positively charged nucleus in the center. An electron will revolve around it in circular orbits. இதான் நம்ம தலைவர் சொன்னாரு. யாரு? நம்ம போர். ஓகேவா? Are you all clear? ஸோ இதான் நம்மளோட முதல் போர் பாஸ்டுலேட்ஸ். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்படியே நீ எழுதணும்னு இல்லை, அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா போர்டு எக்ஸாம்ல they can ask you, state what is Bohr's atomic model, what was his postulates, அந்த மாதிரி கேட்கலாம் உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல, உங்களோட குவார்டர்லி ஹாஃப் இயர்லியில். ஸோ அதனால ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். சரியா? வெரி குட். ஸோ போர்ஸ் அட்டாமிக் மாடல் என்ன சொல்லுது? there is an atom. ஆட்டம்குள்ள ஒரு ஸ்மால் ஹெவி பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, ஹெவினா ரொம்ப ஹைலி டென்ஸ் நியூக்ளியஸ் which is பாசிட்டிவ் சார்ஜ் நடுவில் இருக்கு. அதை சுற்றி எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்ஸில் சுற்றுது. இதான் நம்ம போர் சொல்கிறாரு. நீங்களாம் கேட்கலாம், சார் இதே தான் சார் ருதர்ஃபோர்டு சொன்னார், என்ன சார் வளர்றீங்க? இதே தான் ருதர்ஃபோர்டு சொன்னார், அவர் சொன்னால் தப்பு, இவர் சொன்னால் கரெக்டா? என்ன சார் நீங்கள் எப்படி சொல்லி தரீங்க? வெயிட் பண்ணு. ஏன்னா போர் வந்து he made lot of good postulates which I will teach you fully. ஸோ இதான் முதல் postulate. I hope all of you got it. ஆட்டம் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றுது. அவ்வளோதான். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் புதுசு கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம். நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் தான் உனக்கு ஃபிசிக்ஸ் எடுக்கிறேன்ல இந்த சேனலில். ஸோ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? whenever you are doing circular motion நீ எங்கே பார்த்தாலும், உன் வாஷிங் மிஷினில், இல்லை நீ கயரில் கல்லை கட்டி சுற்றுனா, இல்லை ஜெயண்ட் வீலில், இல்லை கார் வந்து ஒரு ரோட்டில் சர்க்கிளில் சுற்றுனா,
எங்க நீ சர்க்குலர் மோஷன் போட்டாலும் உனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவை. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா a force which acts towards the center of the circle. So for example, நான் வந்து ஒரு கயர்ல கல்லை கட்டி சுத்துறேன். ஒரு கயர்ல கல்லை கட்டி சுத்துறேன் சர்க்குலரா. ஸோ ஒரு கயரை ஒரு எண்டில் கல்லை கட்டி சுத்துனா இந்த மாதிரி சர்க்கிள்ல there will be a centripetal force which will act towards the center. ஓகே, ஏன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருந்தாதான் ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் சுத்த முடியும். ஸோ இந்த கேஸ்ல அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் ப்ரொவைட் பண்றா? நம்மளோட டென்ஷன் இல்லையா? ஏன்னா நான் கயரை கட்டி சுத்துறப்போ கயர் வந்து நல்லா இட் வில் பி டாட், அதாவது தொங்காம கொள்ளாம இட் வில் பி கரெக்டா ஸ்ட்ரைட்டா. டாட் என்னடா தமிழ்ல? ஐ ஹவ் நோ ஐடியா வாட் இஸ் டாட் இன் தமிழ். ஸோ த ஸ்ட்ரிங் வந்து அது வந்து கீழே சாயாம ஸ்ட்ரைட்டா நீளமா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதான் டென்ஷன். ஸோ டென்ஷன் இருக்கனால தான் நம்ம கல் வந்து இந்த மாதிரி சர்க்குலரா சுத்துது. நான் கயர்ல கட்டி சுத்துறப்போ, ஓகேவா, நான் கயர்ல கட்டி சுத்துறப்போ இந்த மாதிரி இட் இஸ் மூவிங் இன் அ சர்க்கிள் பிகாஸ் டென்ஷன் ப்ரொவைட்ஸ் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ அதே போல தானே எலக்ட்ரானும். சார் ஆமா சார், எலக்ட்ரானும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இட் இஸ் ரிவால்விங் இன் அ சர்க்கிள் சார். அப்போ எலக்ட்ரான் சர்க்குலா சுத்துறப்போ எலக்ட்ரானுக்கு யாரு சார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் யார் சார் கொடுக்குறா? கரெக்டா? அந்த கேள்வி கேட்கணும்ல. how many of you are able to follow? எவ்வளோ பேருக்கு புரியுது? ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளோட நியூக்ளியஸை சுற்றி வரும்போது இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் சர்க்குலர் மோஷன். ஸோ சர்க்குலர் மோஷன் இருந்தா உனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவை. ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் யார் கொடுக்குறா எலக்ட்ரானுக்கு? the nuclear force of attraction. Okay, the nucleus has positive charge. So nucleus oda force of attraction on the electron that will provide the centripetal force required. Super ah, did you all like it? So pasangla nucleus kulla yaar irukka? Sir nucleus kulla protons irukum sir, neutrons irukum sir. Neutrons பத்தி எனக்கு கவலை இல்லை. நியூட்ரான்ஸ் பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜே இல்லாத ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல். ஸோ ஐ வில் ஃபர்கெட் அபவுட் தட். ஸோ நான் ப்ரோட்டான்ஸாக ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஸோ நியூக்ளியஸ்குள்ள பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ். ஸோ என்ன ஆகும்? பாசிட்டிவ் நெகட்டிவ். சார் அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் சார், கரெக்டா? அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். ஸோ தேர் வில் பி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். The nucleus will have a force of attraction with the electron. That's because of electrostatic force of attraction. ஏன்னா positive charge in the nucleus, negative charge of electron. Positive negative attract பண்ணும்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேக்னெட்ல ஒரு நார்த் போலும் சவுத் போலும் they will attract இல்லையா? அப்பதான் ஒட்டிக்கும். அதே போல சார்ஜஸ்ல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் will attract. ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தரும். இதான் நம்மளோட போரோட பாஸ்டுலேட்ல சொல்லப்படுற ஒரு விஷயம். டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ நீனே பாரு, இப்போ எலக்ட்ரான் சுத்துதுல, இதை இழுக்க இட் வில் புல் த எலக்ட்ரான் இன் தட் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த சென்டர் ஒரு ஃபோர்ஸ் இருக்கனால நம்ம எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் மோஷன் அழகா எக்ஸிக்யூட் பண்ணும். சூப்பரா? டிட் யூ ஆல் லவ் இட்? Are you all clear? Now I hope all of you are able to understand. So இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். I hope you are all able to follow. இதை தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. இதை வச்சு தான் நான் டிரைவ் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours போகும். ஓகேவா? ஸோ ஐ வில் டேக் திஸ் கிளாஸ் அப் டு 10 o'clock. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து நிறைய நோட் பண்ணி கத்துக்கோங்க. ஓகேவா? வெரி குட். ஸோ இது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா? எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷம்னா சாட்ல போடுங்க ஒரு AD², ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். துளசி நட்ராஜன் வணக்கம், நைஸ் டு ஹேவ் யூ ஹியர். அவானி ஸ்ரீ ஃபென்டாஸ்டிக், கிரேட். சுஹேல் ஃபென்டாஸ்டிக் சுஹேல். ஸோ இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா? எங்கே எனர்ஜி? வேர் இஸ் தி எனர்ஜி கைஸ்? I want everybody to
light up the chat with a lot of fire and then only we'll proceed forward. Great Suhail, fantastic. Amani Shri, brilliant. So, munadi polama pasangla. Shall we go forward? Great, great, great. Who will provide centrifugal force? A centrifugal force daya, it is a pseudo force. Now physics check panunga. I have taught you everything in physics. See, centrifugal force vande ipo kuda irukum. Centrifugal and centripetal both will be there. But centrifugal is a pseudo force. Okay. Centrifugal force will be present when you are sitting on the electron. Purida? When you are on a non-inertial frame. Okay. Adala physics. So physics apoi paathitu va enoda lecture unak idella puriyum. Seriya? So ipathikku iதை note paniko. Now shall we move forward? Great. Yes, Shri Hari, I will upload this as a recorded video. Yes, you can watch it later also, no problem. Okay. So ipo nama munadi polam pasangla. So let's go forward. So மூணாவது postulate என்னது? மூணாவது postulate தான் மாஸான விஷயம். மூணாவது postulate தான் மாஸான விஷயம். இங்க தான் நம்ம Bohr and Rutherford were different. So Rutherford என்ன சொன்னாரு? சும்மா சொன்னாரு. எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்தி வரும்பா. அவள்தான் சொல்லிட்டு விட்டாரு. அதனால என்ன ஆயிடுச்சு? டேய் ருதர்ஃபோர்ட், எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி வந்தா எலக்ட்ரானுக்கு எனர்ஜி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் சுத்துனா இட் வில் லூஸ் எனர்ஜி இல்லையா? அப்படியே எனர்ஜி லூஸ் பண்ணி நியூக்ளியஸ்குள்ள விழுந்து அப்போ ஸ்டெபிலிட்டியே கிடையாது. ஹவு கேன் தென் ஆட்டம்ஸ் எக்ஸிஸ்ட்? விச் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அதனால தான் ருதர்ஃபோர்ட் மாட்டிக்கிட்டாரு. ஆனா போர் என்ன பண்ணாரு? செம்ம பாஸ்டுலேட். போர் டோல் எலக்ட்ரான் எங்க ரிவால்வ் பண்ணுனா சும்மா எல்லா இடத்துலயும் இல்லப்பா, சும்மா நீ இஷ்டப்படுறமா எங்கனாலும் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்தி வராது. எலக்ட்ரான் வில் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் only in those orbits where the angular momentum of the electron, angular momentum என்னது? MVR, linear momentum into the radius, அதான் MVR, அதான் angular momentum, where the angular momentum is an integer multiple of h by 2 pi. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எங்கெங்கெல்லாம் MVR, angular momentum is equal to nh by 2 pi இருக்குதோ அங்க மட்டும்தான் எலக்ட்ரான் சுத்தும். எலக்ட்ரான் நீ நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்காது நம்ம நியூக்ளியஸை. It will revolve around the nucleus only in those orbits where your angular momentum is equal to integer multiple of h by 2 pi. இதை ஞாபகம் வச்சுக்கோ. So MVR தான் angular momentum, m mass of electron, v velocity of electron, r the radius of the orbit is equal to n. N is an integer. Integer என்னது? -1, -2, -3, 0, 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி. So obviously இங்க we are talking about 0, 1, 2, 3, 4, 5 which are the orbit numbers basically. சரியா? So அப்போ h என்ன சார்? h வந்து Planck's constant 6.6 into 10 to the power minus 34 இல்லையா? I hope all of you know that. 2 pi, pi வந்து 3.14, அதே pi தான். So இதான் நம்மளோட very simple relation between linear momentum into r, அதான் angular momentum. Angular momentum க்கும் h by 2 pi க்கும் relation beautifully I have given you. I hope all of you are clear. முன்னாடி போலாமா? Are you all ready? Yes. So shall we go forward, my dear boys and girls? Everybody quick. Gara சொல்லுங்க. I want all of you to let me know fast. So shall we proceed? Great. So angular momentum என்னென்ன மாதிரி values எடுக்கலாம்? Angular momentum என்னென்ன மாதிரி values எடுக்கலாம்? Angular momentum can take 1h by 2 pi, 2h by 2 pi, 3h by 2 pi, 4h by 2 pi, 5h by 2 pi. இந்த மாதிரி values தான் angular momentum can take. ஏன்னா n should be integer. இல்லையா? எல்லாருக்கும் புரியுதா? So n1, n2, n3, n4, n5. So n வந்து 1, 2, 3, 4, 5 எடுக்கலாம். அதெல்லாம் allowed. ஆனா n வந்து ஃப்ராக்ஷனா டெசிமலா இருக்கக்கூடாது.
இந்த மாதிரி இருந்தா தப்பு, இந்த மாதிரி இருந்தா தப்பு, இந்த மாதிரி இருந்தா தப்பு. So n should be an integer. So the angular momentum cannot be this value. இதெல்லாம் நீட் எக்ஸாம்ல கேட்கலாம், இதெல்லாம் நம்ம JEE எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? So பசங்களா, all these derivations, how we arrived at h by 2 pi value, it is beyond 11th and 12th standard. So please, for now, take it down as it is. ஓகேவா? நான் ஜென்ரலா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், பட் ஆனா all these are based on quantum mechanics. Okay, which எனக்கே கொஞ்சம் தான் பேசிக்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால டோன்ட் வரி டூ மச் அபவுட் இட், ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். எங்கெங்கெல்லாம் டெரிவேஷன் முடியுமோ அங்கே நான் சொல்லித்தரேன், கவலைப்படாது. ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? n வந்து நெகட்டிவாக இருக்கலாமா சார்? ஸோ ஜென்ரலாக சுஹேல் n வந்து ஆர்பிட் நம்பர், ஸோ அதனால் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை, பட் இன்டீஜர்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம். ஐ ஹோப் தட் யூ நோ. சரியா? வெரி குட். ஸோ ஷால் வி மூவ் ஃபார்வர்ட் பசங்களா? முன்னாடி போகலாமா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? கிரேட். ஸோ நவ் நெக்ஸ்ட் ஒன். ஸோ போர் என்ன சொன்னார்னா, the orbits in which electron can revolve around the nucleus are called stationary orbits, because in the orbits la energy of electron is constant. வேற லெவலா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம ருதர்ஃபோர்ட் மாடல் இருந்து டிஃப்ரெண்ட். That is why Bohr's model was very famous for a long time. இல்லையா? ஸோ இவர் என்ன சொல்றாரு, இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருதுல ஆர்பிட்ஸ், ஸோ அந்த ஆர்பிட்ஸ் ஆர் கால்ட் as ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். ஏன் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்? ஏன்னா அந்த ஆர்பிட்ஸில் எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட். இதில் தான் நம்ம எல்லாரும் நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம்ல. டு யூ ஆல் ரிமெம்பர்? நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். டு யூ ஆல் ரிமெம்பர்? we will do today also, don't worry. உங்கள் நீட்டு, உங்கள் JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த சாப்டரில் நிறையா கொஸ்டின் வரும். ஓகே, கிரேட். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஈச் ஸ்டேஷனரி ஆர்பிட் இஸ் அசோசியேட்டட் வித் த டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. தேர்ஃபோர் தீஸ் ஆர்பிட்ஸ் ஆர் கால்ட் எனர்ஜி லெவல்ஸ். ஓகேவா? வெரி குட். ஸோ பசங்களா, இதான் நம்மளோட ஆட்டம் வச்சுக்கோங்களேன், அட்டாமிக் மாடல் வச்சுக்கோங்களேன். ஸோ நடுவில் இருக்க தான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்லேருந்து பக்கத்தில் இருக்க ஆர்பிட் பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அதாவது கே ஷெல் சொல்லுவோம். ஓகே, ஸோ நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஆர்பிட்டுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், ஆர் வி கால் இட் த கே ஷெல். வி கால் இட் த கே ஷெல். ஸோ இந்த இடத்துல n வந்து 1, n2 என்னது? n2னா செகண்ட் ஆர்பிட். செகண்ட் ஆர்பிட்னா செகண்ட் ஷெல். செகண்ட் ஷெல்னா எல் ஷெல். ஏன் சார் இதை ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா இதான் எல்லாருமே we have been conventionally following it for a long time. ஸோ இது எதுக்கெல்லாம் கேட்காதீங்க, இதான் they have named it. They named the first shell as K shell, second as L shell, third as M, fourth as N. ஸோ n1 னா K shell, n2 னா L shell, n3 னா M shell, and n4 னா N shell. ஓகேவா? ஸோ இது தேர்ட் ஆர்பிட், and n4 னா fourth orbit. Okay, I hope all of you have understood it, my dear boys and girls. புரிஞ்சா? ஸோ இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து எனர்ஜி லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவல். ஏன் சார்? ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஃபுல்லாகவே ஒரே எனர்ஜி தான். ஏன் சார்? ஏன்னா எனர்ஜி ஆஃப் an electron is constant in a particular stationary orbit. மாசா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனரி ஆர்பிட்ல எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கான்ஸ்டன்ட் ஒன்லி. ஓகே, ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஃபுல்லாவே எனர்ஜி கான்ஸ்டன்ட் தான். ஸோ இது ஒரு எனர்ஜி லெவல், ஃபர்ஸ்ட் ஷெல். செகண்ட் ஷெல், த எல் ஷெல், தட் இஸ் அனதர் எனர்ஜி லெவல். ஏன்னா அதுல அகெயின் யூ ஹேவ் எனர்ஜி கான்ஸ்டன்ட், ஆனால் வேற வேல்யூ. ஸோ அந்த மாதிரி we have various energy levels. ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவல், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட். ஸோ பசங்களா, இங்கே நான் சில டெஃபினிஷன்ஸ் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஸ்டேட்னா ஃபர்ஸ்ட் ஷெல்.
ground state na first shell. Okay வா? எல்லாருக்கும் தெரியுமா? Did you all know that before? நிறைய பேருக்கு இதுவே ஒரு கன்ஃபியூஷன். சார் கிரவுண்ட் ஸ்டேட்னா என்னது சார்? கிரவுண்ட் ஸ்டேட்னா என்னது சார்? கிரவுண்ட் ஸ்டேட்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஷெல். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஷெல். ஏன்னா கிரவுண்ட்லேருந்து முதல் எக்ஸைட்டட் எது? நான் கிரவுண்ட்லேருந்து எக்ஸைட் ஆகி குதிச்சா நான் எங்கே போவேன்? எங்கே போவேன்? நான் ஃபர்ஸ்ட் மாடிக்கு தான் போவேன். நான் தரையில் இருக்கேன். தரையில் இருக்கிறது தான் கிரவுண்ட் ஷெல். கிரவுண்ட் ஷெல்னா n = 1. சார் n = 0 சொல்ல முடியாதா சார்? டே n = 0லாம் சொல்லாதீங்கடா. ஓகே, ஷெல் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ல தான் ஆரம்பிக்கும். 0th ஷெல்லாம் இல்லை. சரியா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்னா தரையில் இருக்க ஸ்டேட், அதான் n = 1. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சிக்கோ. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா நான் எக்ஸைட்டட் என்ன பண்ணுவேன்? குதிப்பேன். எக்ஸைட் ஆகி குதிச்சேனா நான் எங்கே ஃபர்ஸ்ட் போகலாம்? ஈஸியா நான் ஃபர்ஸ்ட் எங்கே ஈஸியாக போகலாம்? ஐ கேன் கோ டு செகண்ட் ஷெல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா ஐ வில் கோ டு செகண்ட் ஷெல். டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட்? எவ்ரிபடி கிளியர்? ஸோ செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது? நீங்க தான் சொல்லுங்க பார்ப்போம். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது? ஸோ கிரவுண்ட் தான் n = 1. புரியுதா? ஸோ n = 1 தான் we call it the ground state. So இதான் n = 2, இதான் n = 3. சரியா? So n = 2 தான் first excited state. n = 3 தான் second excited state. புரியுதா? Did you all like it? So second excited state வந்து third shell. Very good Shweta, you are absolutely right. Rishi Pandi, Sanjay, Hema, Suhail, very good. Nitya, super Nitya. N3 Nitya, 1 கிடையாது. Naveen, very good Naveen. Lakshmanan, Dhanalakshmi, Avani Shri, brilliant. You guys are all absolutely correct. So Suhail புரிஞ்சுச்சா? So second excited state na it is the third shell, third orbit. ஓகேவா? second state na n = 2 தான். புரியுதா? So second level, second state, second orbit அப்படின்னு சொன்னாங்கன்னா வெறும் n = 2 தான். second excited state னு சொன்னாங்கன்னா n = 3. Please be careful about it. ஓகேவா? Great. Super பசங்களா. I hope all of you are happy. So இப்போ நம்ம ஸ்லோவா முன்னாடி போலாம். I hope you are all able to follow. The next one is what? So இப்போ என்ன நடக்க போகுதுன்னா நல்லா கவனிங்க. You have energy states இல்லையா? You have energy states. இப்போ நம்ம பார்த்த மாதிரி. So we have n = 1, n = 2, we have n = 3. So இப்போ இங்க இருக்க ஒரு எலக்ட்ரான் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு இங்க போலாம். ஓகே? ஸோ தரையில இருக்க எலக்ட்ரான் நான் வந்து எனர்ஜி கொடுத்து நான் அதை மேலே கொண்டு வரலாம். கரெக்டா? நீ தரையில் இருக்க, உனக்கு நான் வந்து எனர்ஜி கொடுக்குறேன், ஒரு ஜெட் பேக் கொடுக்குறேன். அந்த ஜெட் பேக் வச்சு நீ மேலே போகலாம்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ n = 1 கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரானை நான் எனர்ஜி கொடுத்து மேலே அனுப்பலாம். ஸோ கீழே இருக்க எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி மேலே போவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கீழே இருக்க எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி மேலே போவாங்க. அதே மாதிரி மேலே இருக்க எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி கீழே வருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் n = 3ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. n = 3ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு சார். தேர்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு சார். அது செகண்ட் ஷெல்லுக்கு வரப்போ என்ன சார் நடக்கும்? தேர்ட் ஷெல்லேருந்து செகண்ட் ஷெல்லுக்கு வர எலக்ட்ரான் கொஞ்சம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு இட் வில் கம் டவுன். புரியுதா? ஸோ கீழேருந்து மேலே போகிறப்ப எனர்ஜி அப்சார்ப்ஷன், மேலேருந்து கீழே வரப்போ எனர்ஜி ரிலீஸ். சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஆர் யூ ஆல் கிளியர்? சந்தோஷமா? ஸோ இப்போ முன்னாடி போகலாமா? ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணும் இந்த மாதிரி மாறுறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is delta E, which is energy higher minus energy lower. So this delta E, final minus initial, அதுதான் நம்மளோட amount of energy absorbed over here. புரியுதா பசங்களா? Are you all clear? So energy எங்க அதிகமாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கிறதுலே கம்மி.
ஏன்னா நெகட்டிவ்ல இது அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் லோவஸ்ட், அதுக்கு மேலே கொஞ்சம் அதிகம், அதுக்கு மேலே அதிகம், அப்படியே தூரம் போக 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 எனர்ஜி வில் பிகம் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். அண்ட் at infinity, infinity na enadhu? Infinity na very far from the nucleus. When it is very far from the nucleus, that's when energy will be zero. Okay, I hope all of you got it. So ஏன் அது ஜீரோ ஆகுது அதெல்லாம் நான் டிரைவ் பண்றேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? What form of energy? சிபி விஜேஷ், it will release in the form of radiation. ஓகே, எல்லாமே ரேடியேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதான் நம்ம படிக்க போறோம். ஸ்பெக்ட்ரம், லைமேன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பாஸ்டன் சீரீஸ், ஃபண்ட் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ் எல்லாம் படிப்போம்ல. அது எல்லாமே தி ரேடியேஷன் விச் த எலக்ட்ரான்ஸ் எமிட். ஓகே, ஸோ அதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட். சரியா? கிரேட். ஸோ பசங்களா, நான் இதை திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன்ஸ் ஐ டீச் எவ்ரி திங். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஓகே, இப்போ எல்லாம் ஃபுல்லா புரியாட்டி கூட இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஸ்டிக் அரவுண்ட். வி வில் மூவ் ஃபார்வர்ட், வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் தென் வி வில் டிரைவ் இட். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே புரியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. How at infinity the energy is zero for electron? I will tell you, Naveen, please wait for it. Okay, I'll come to that. How long will the session go? Sriram, in the session கண்டிப்பா 10 மணி வரைக்கும் போகும் நினைக்கிறேன். So 10 மணி வரைக்கும் whatever I teach, I will try to complete it properly for you. சரியா? ஆஃப் Bohr principle, hybridization எல்லாம் பாண்டிங்ல வரும்யா, வெயிட் பண்ணுங்கயா. ஓகே, ப்ளீஸ் வெயிட், I will come to that. பாண்டிங், பீரியாடிக் டேபிள் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது படிக்கிறப்பல தான் அது வரும். ஸோ ப்ளீஸ் வெயிட். இப்போ நம்ம வந்து போர்ஸ் மாடல் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சரியா? கிரேட். ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஸோ பசங்களா, லைக் ஐ செட், இங்கே பார்த்தீங்களா, மேலேருந்து ஒரு எலக்ட்ரான் மேலேருந்து கீழே வரப்போ இட் வில் எமிட் ரேடியேஷன், இட் வில் ரிலீஸ் எனர்ஜி. ஆனால் கீழேருந்து மேலே போகிறப்போ இட் வில் அப்சார்ப் எனர்ஜி. சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? வேற லெவலா? எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? எஸ். ஸோ மேலேருந்து கீழே வரப்போ யூ வில் ரிலீஸ் எனர்ஜி, கீழேருந்து மேலே போகிறப்போ யூ வில் அப்சார்ப் எனர்ஜி. ஸோ இது யூ ஆல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஆல்ரெடி டோல்ட் திஸ் கிளியர்லி. எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட் when electron jumps from inner to outer orbit. ஸோ இன்னர்லேருந்து இந்த ரெட் கலர் இன்னர்லேருந்து வெளியே போகிறப்போ, இன்னர்லேருந்து அவுட்டர் போகிறப்போ இதில் அப்சார்ப் எனர்ஜி. நீ தான் எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா கீழேருந்து மேலே குதிக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ நீ தான் எனர்ஜி கொடுக்கணும். ஆனால் மேலேருந்து கீழே வரதுக்கு அதுவே எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு வரும். ஏன்னா மேலேருந்து கீழே வர்றது ஈஸி. ஸோ மேலேருந்து கீழே வர்றது த எலக்ட்ரான் வில் ரிலீஸ் எனர்ஜி, இட் வில் எமிட் ரேடியேஷன். புரியுதா? சூப்பரா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லைக்ட் இட். ஸோ இப்போ எல்லாரும் ப்ளீஸ் ஆன்சர் திஸ் பசங்களா. அவள்தாயா போர்ஸ் பாஸ்டுலேட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். சூப்பரா, மிகவும் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த செஷன் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. எனக்கு பிடிச்ச பார்ட். ஏன்னா எனக்கு டிரைவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல்ஸ், ஐ லவ் இட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஐம் கோனா டூ. ஆர் யூ கைஸ் ரெடி? தெரிக்க விட்டுலாமா? வாங்க சால்வ் பண்ணுங்க. டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. I want you guys to be very, very fast. Come on, people. Everybody. Quick. Come on, people. Everybody try to solve it fast. I want you all to be lightning fast. Number supply panno. Rama, we will give radiation. அந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு தான் எலக்ட்ரான் குதிக்கும். இல்லாட்டி இட் கேனாட். ஓகேவா? எப்படி அயனைசேஷன் என்தால்பி படிச்சிருப்பீல? அயனைசேஷன் என்தால்பி என்னது? யூ ப்ரொவைட் எனர்ஜி டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். ஸோ உள்ள இருக்க எலக்ட்ரான் நீ ப்ரொவைட் பண்ற எனர்ஜி வச்சுட்டு வெளியே வருதுல, அந்த மாதிரி யோசித்துக்கோ. ஸோ ஒரு உள்ள இருக்க எலக்ட்ரான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இட் வில் கோ டு அ ஹையர் ஆர்பிட். Okay, so that happens when you supply energy in the form of radiation. புரியுதா? Very good. So answer என்னதுப்பா? According to Bohr theory, the angular momentum of electron, angular momentum என்ன formula? mvr. Bohr என்ன சொன்னாரு? Bohr சொன்னாரு mvr is nh by 2 pi. சூப்பரா?
போர் என்ன சொன்னாரு? MVR angular momentum வந்து it is equal to NH/2π. n என்னது? n தான் நம்ம ஆர்பிட் நம்பர். நம்ம ஆர்பிட் என்னது இங்க? சார் 5th ஆர்பிட் சார். அப்ப n 5 னு போடு. n 5 னு போட்டா 5h/2π. அதான் நம்மளோட MVR. MVR தான் angular momentum. MVR தான் angular momentum. So 5h/2π என்ன ஆன்சர்? சார் 5h/2π is 2.5 h/π சார். ஏன்னா 5/2 எவ்வளோ? 5/2 is 2.5. So 2.5 h/π. That's the answer. சூப்பரா? Are you all clear? எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாருக்கும் புரிஞ்சா? Shall we proceed forward? Yep. 𝐕𝐈𝐓 செந்தில்குமார் 12th க்கு நான் ஆரம்பிக்கிறேயா? Maybe in October only I feel. ஏன்னா for now I want to complete certain things for 11th. 11th க்கு I didn't take for 1 week. Okay. So Sendil, like I said, kandipa for board exam I will stop 11th and I'll teach 12th and 10th. So please wait until then. Kandipa from January you'll have regular sessions. From October we'll do one shots or maybe NCERT complete solving we will do. Okay. So try to follow us regularly. Great. Mr. Idiot, வேற level man. Congrats. Happy for you. All the best. Do well. Okay. Great. Sir, which is higher energy state? N equal to 1 or N equal to 5? Sanjay, kandipa N equal to 5 தான் Sanjay. N equal to 5 is a higher energy level. Okay. எல்லாருக்கும் புரியுதா? So shall we move forward? Very good. Superb. But n should not be in decimal, right? So யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க, சார் ஷிமோன் சார் நீங்க தப்பா சால்வ் பண்றீங்க சார். ஏன்னா 2.5 வந்து டெசிமல்ல. ஹலோ, 2.5 வந்து டெசிமல்ல இருக்கு. கரெக்ட் தான். ஆனா h/2π இருக்கணும்ல. h/π தானே இருக்கு. So h/2π எழுதுனா இப்படி தானே வரும். அப்போ இன்டீஜர் தானே. ஒழுங்கா கவனிங்கப்பா. நான் சொன்னது it should be integer h/2π. புரியுதா? அப்போதான் இன்டீஜர். இங்க h/π தானே இருக்கு. ஸோ கீழே into 2 மேலேயும் into 2 பண்ணினா அழகா உனக்கு இன்டீஜர் தானே வரும். ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். தட் இஸ் தி ஆன்சர். இப்போ புரியுதா? Did you all like it? Hamida, I answered you only. I hope you understood now. So shall we move forward? Are you all clear? Irrational is not allowed. Avani Shri, irrational கிடையாதுமா அது டெசிமல். ஓகே. சொன்னதும் தப்பு, சொன்ன விதமும் தப்பு. ஓகே. Change it. Don't make such mistake. I am a maths teacher. ஓகேவா? Basically I teach maths. So அந்த இடத்துல you have to be careful. Okay. So பசங்களா, shall we move forward? Great. So இப்போ நம்ம application of Bohr's model வரலாம். Are you all ready? Shall we get started? So now I'm coming to the most important part, which is your application of Bohr's model. So Bohr's model வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது? நம்ம ரேடியஸோட எக்ஸ்பிரஷன், வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன், நம்ம எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே டிரைவ் பண்ண போறோம். Are you guys ready? I am very excited. We are going to derive the expression for radius. We are going to derive the expression for energy, velocity, எல்லாமே. Are you guys excited? Everybody? Sanjay, இல்ல Sanjay, n equal to 5 தான் higher energy level. நான் எதுக்குன்னு சொல்றேன். Please wait. I'll come to it Sanjay. நான் once எல்லாமே derive பண்ண பிறகு உனக்கே புரியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகேவா? ஸோ shall we move forward, my dear boys and girls? எல்லாரும் ரெடினா? சாட்ல ஒரு ஃபயர், ஒரு AD ஸ்கொயர் போடுங்கப்பா. ஏன்னா இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சாப்டர், மிகவும் முக்கியமான ஒரு கான்செப்ட். எஸ், சூப்பர். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ பசங்களா. ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம். லெட்ஸ் ட்ரை டு டிரைவ் சம் பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பசங்களா, உங்கள் எல்லாருக்கும் கூலம்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுமா? ஏன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு சார்ஜ் Q1 இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் Q2 இருக்கு.
ஸோ இந்த ரெண்டு சார்ஜ் மத்தியில் there will be a force. அந்த ஃபோர்ஸோட வேல்யூ தான் இட் இஸ் 𝑘𝑄1 by r square, where r is the distance between them. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? I hope all of you have studied this. Yes. ஸோ நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து டீட்டெயிலாக நீங்கள் படிக்க போகிறது 12th தான். ஓகே, நீங்கள் டீட்டெயில்டாக படிக்க போகிறது 12th தான். இப்போதைக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஒரு ரெண்டு சார்ஜ் இருந்துச்சுன்னா ஓகே, யூ வில் ஹாவ் அ ஃபோர்ஸ் பிட்வீன் தெம். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து இட் இஸ் 𝑘𝑄1 by r square. ஓகேவா? எவ்ரிபடி கிளியர் வித் திஸ்? ஸோ Q1 வந்து ஒரு சார்ஜ், Q2 வந்து ஒரு சார்ஜ், r square இந்த r வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், k வந்து ஒரு கான்ஸ்டன்ட், f தான் அந்த ஃபோர்ஸ், சரியா? சார் இப்போ எதுக்கு சார் இதை சொல்லி தரீங்க? இதை ஏன் நான் சொல்லி தரேன்னா, நம்மகிட்டையும் ரெண்டு சார்ஜ் இருக்கு. நம்ம பார்க்குற நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான், தே ஆர் நத்திங் பட் டூ சார்ஜஸ் இல்லையா? ஸோ நியூக்ளியஸ்ல என்ன சார்ஜ் இருக்கு சார்? நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் தான் சார் இருக்கு. நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் தான் சார் இருக்கு. என்ன பாசிட்டிவ் சார்ஜ்? புரோட்டான்ஸ். எவ்வளோ புரோட்டான்ஸ் சார்? நியூக்ளியஸ்ல Z புரோட்டான்ஸ் இருக்கு சார், கரெக்டா? நியூக்ளியஸ்ல எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கு? Z புரோட்டான்ஸ். டு யூ ஆல் அக்ரி? ஏன்னா ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து Z. அட்டாமிக் நம்பர் தான் நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், கரெக்டா? அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சா பசங்களா? ஸோ Z புரோட்டான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ சார்ஜ் எவ்வளோ? சார் ஒவ்வொரு புரோட்டானோட சார்ஜ் வந்து பிளஸ் E சார். ஏன்னா எலக்ட்ரானும் புரோட்டானும் ஒரே சார்ஜ் தான். என்ன? எலக்ட்ரான் நெகட்டிவ், புரோட்டான் பாசிட்டிவ். என்ன? எலக்ட்ரான் நெகட்டிவ், புரோட்டான் பாசிட்டிவ். ஸோ ஒவ்வொரு புரோட்டானும் பிளஸ் E சார்ஜ். ஸோ Z புரோட்டான்ஸ்னா எவ்வளோ டோட்டல் சார்ஜ்? சார் டோட்டல் சார்ஜ் வந்து பிளஸ் ZE சார். இது புரிஞ்சுச்சா? How many of you are able to follow? இதெல்லாம் NCERTல இருக்கா சார்? ஆண்ட்ரியா, நான் நடத்துறது எல்லாமே இந்த சேனல்ல NCERTல தான். I will teach you up to NCERT NEET level at maximum. ஓகே, JEE லெவல் கூட நான் சொல்ல மாட்டேன். I will teach up to NEET level. ஓகேவா? JEE லெவலுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும். நான் நடத்துறது மட்டும் போதாது, புரியுதா? ஏன்னா I am teaching you just NCERT and one step above. That's it. இது எல்லாமே NCERTல இருக்கு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஓகேவா? Did you all like it? ஸோ பசங்களா, யாருக்கெல்லாம் நியூக்ளியஸ்ல இருக்க சார்ஜ் பிளஸ் ZE புரிஞ்சுச்சா? எவ்ரிபடி கிளியர்? ஸோ புரியாட்டி பசங்களா ஜஸ்ட் வீடியோ பின்னாடி புல் பண்ணி பாருங்க. I have explained it beautifully here. Every atom will have an atomic number associated இல்லையா? ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் தான் இட் இஸ் நத்திங் பட் Z. அந்த Z தான் இட் இஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிரசன்ட். Z என்னது? Z தான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிரசன்ட். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? Z அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிரசன்ட். ஸோ ஒவ்வொரு புரோட்டானோட சார்ஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா E பிளஸ் E. ஈனா என்னது சார்? ஈனா எலக்ட்ரானோட சார்ஜ் சார். புரோட்டானுக்கும் அதே சார்ஜா சார்? ஆமா, புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரே சார்ஜ் தான். ஆனால் புரோட்டான் பாசிட்டிவா இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதான் நான் பிளஸ் இன்னு போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு புரோட்டானோட சார்ஜ் பிளஸ் இ, மொத்த புரோட்டான் Z. அப்போ மொத்த சார்ஜ் எவ்வளோ? மொத்த சார்ஜ் வந்து Z இன்டூ E. ஏன்னா ஒரு புரோட்டான் பிளஸ் இ, ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது Z புரோட்டான்ஸ். ஸோ Z இன்டூ E அதான் நம்மளோட நியூக்ளியஸ்ல இருக்க டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ். சூப்பரா? சந்தோஷமா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வெரி குட் யஷ்வந்த், சூப்பர். வெரி குட் ரமா, வெரி குட், சூப்பர். அவானி ஸ்ரீ, அமிர்தா வர்ஷினி, பிரில்லியன்ட். SKS, சூப்பர்ப்பா, சந்தோஷம். ஸோ இப்போ வேற என்ன சார்ஜ் இருக்கு? இருக்குன்னா நம்ம பார்க்குற எலக்ட்ரான் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரான் தான் நம்ம நியூக்ளியஸை சுத்தி வருது. ஸோ இதான் நம்மளோட ரெண்டு சார்ஜஸ், Q1 Q2. சூப்பரா? வேற லெவலா? செம்மையா? இதான் நம்மளோட Q1 Q2, the two charges which will have force between them,
which will have force between them. Did you all like it? So இப்ப அந்த force எவ்வளோ? It is K Q1 முதல் charge, Q2 ரெண்டாவது charge by R square. R வந்து the distance between them. So இதான் நம்மளோட முதல் charge ZE, இதான் நம்மளோட ரெண்டாவது charge E, and distance between them is R. So K முதல் charge ZE, ரெண்டாவது charge E divided by R square. So இதான் நம்மளோட கூலம்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஏன் அட்ராக்ஷன்? ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ எப்படி இருக்கும் இந்த ஃபோர்ஸ்? இந்த ஃபோர்ஸ் அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஒரு அன்லைக் சார்ஜ் பேர் இருந்தா the force will be attractive. இல்லையா? That is what I have written here. மாசா. ஸோ இங்க உங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். K வந்து என்னது? K is the constant which is 9 into 10 to the power 9 coulomb Newton meter square per coulomb. Newton meter square per coulomb square. You can easily derive the units pasangla. So force or units என்னது? Force or units is Newton. Okay வா? K you don't know the units. Charge or unit என்னது? Charge or unit coulombs. The other charge is also coulombs. இல்லையா? And radius square, that is meter square. So the units for K is Newton meter square anga pochna m square by இது ரெண்டும் coulombs. So it will be coulomb square. So that is the unit for K. Did you all like it? So the units for K, the constant is Newton meter square per coulomb square. அதோட value 9 into 10 to the power 9. Okay? Are you all clear? Everybody happy? So shall we move forward, my dear boys and girls? முன்னாடி போலாமாயா? Yes. Great. So அவ்வளவுதான்யா. That's it. So இந்த K தான் நம்மளோட coulombs constant. ஓகேவா? So that is nothing but 9 into 10 to the power 9 Newton meter square per coulomb square. Okay. So units வந்து ஜென்ரலா நான் எப்படின்னா I try to derive it. Okay. ஞாபகம் வச்சுக்கிட்டா கிரேட். இல்லாட்டி derive பண்ணிக்கலாம். I generally derive it because நிறைய யூனிட்ஸ் நம்ம படிப்போம்ல, நீட் ஜேஇக்கலாம் எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டிரைவ் இட். ஸோ டிரைவ் பண்ணதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல நீ படிச்சிருப்ப. இதெல்லாம் நீ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல படிச்சிருப்ப இல்லையா? வெரி குட். So now பசங்களா, I hope everybody has understood the force. So force ஓட வேல்யூ புரிஞ்சுச்சா எப்படி வந்துச்சுன்னு? அது தெரிஞ்சா எனக்கு போதும்யா. I am happy. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? How many of you are happy with this? இதான் ஆரம்பம், இதான் முதல் ஸ்லைட். இது மாதிரி நான் நிறைய ஸ்லைட் கொண்டு போக போறேன். கண்டிப்பா இதை நம்ம முடிக்கணும் பசங்களா. அப்பதான் I will be happy. I want you to understand this. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வெரி குட் ஜெயலட்சுமி, சூப்பரா. ஸோ பசங்களா, இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நான் என்ன சொன்னேன் போர்ஸ் பாஸ்டுலேட்ல. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால தான் நம்ம எலக்ட்ரான் சர்க்குலரா சுத்துது. அப்போ சார் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் சார். கரெக்டா சார்? எஸ், யூ ஆர் ரைட். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கனால தான் நம்ம எலக்ட்ரான் சர்க்கிள்ல சுத்துது. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கனால தான் நம்ம எலக்ட்ரான் சர்க்கிள்ல சுத்துது. இல்லாட்டி சர்க்கிள்ல சுத்த முடியாது. சர்க்கிள்ல எது சுத்தினாலும் உனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவை. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் யாராச்சும் ப்ரொவைட் பண்ணாதான் நீ சர்க்குலர் மோஷன்ல போக முடியும். இல்லாட்டி சர்க்குலர் மோஷன் கிடையவே கிடையாது. காட் இட்? ஸோ நம்ம கேஸ்ல சர்க்குலர் மோஷன் நம்ம எலக்ட்ரான் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அந்த சர்க்குலர் மோஷன் யாரு ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்றா? யாராச்சும் இருக்கணும்ல. யாராச்சும் ஃபோர்ஸ் கொடுத்தா தானே சர்க்குலர் மோஷன்ல இருக்க முடியும். யார் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறா? This force of attraction. What is this force of attraction? Nuclear force of attraction சொல்லாத. Okay, so it is not nuclear force of attraction, it is electrostatic force of attraction. Nuclear force of attraction வந்து nucleus குள்ள protons and neutrons will have it. That's different. எல்லா டேர்ம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோ, தப்பு விடாத. ஓகே, so nuclear force of attraction னா நியூக்ளியஸ் குள்ள protons and neutrons will have no. நீங்க கேட்கலாம்ல, சார்
நியூக்ளியஸ் சின்ன இடம் சார், அதுக்குள்ள எப்படி சார் புரோட்டான்ஸ்லாம் தங்கி இருக்கு? யாராச்சும் கேட்டிங்களா? நோபடி ஆஸ்க் மீ தட் கொஸ்டின். நிறைய பேர் கேட்கலாம்ல, சார் நியூக்ளியஸ் நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்டம்ல ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறது தான் நியூக்ளியஸ். அதுக்குள்ள அவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்களே சார், எப்படி சார் இருக்கும்? ஏன்னா லைட் சார்ஜஸ் ரிப்பல் இல்லை சார். அவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல வச்சிருந்தா அதெல்லாம் ரிப்பல் பண்ணி உடஞ்சி வெளியே போயிடாதா? ஏன் போகாது? ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இட் இஸ் பிட்வீன் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ். ஆனா இங்க நம்ம பார்க்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கூலம்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? I hope all of you are clear. So shall I move forward, my dear boys and girls? Yes, superb. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Let's try to understand it further. So in the 𝐾𝐳 square by R square, in the coulombic force of attraction தான் நம்மளோட centripetal force. Centripetal force எவ்வளோ? Can anybody tell me? Centripetal force is mv square by R. ஞாபகம் இருக்கா? பிசிக்ஸ்ல டிரைவ் பண்ணுமா? மாசா. திஸ் இஸ் யோர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர். பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, கரெக்டா? எவ்ரிபடி ஹாப்பி வித் திஸ்? ஸோ ஷால் ஐ மூவ் ஃபார்வர்ட்? எவ்ரிபடி எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். எஸ், ஃபேண்டாஸ்டிக் ஜாப் பசங்களா. So if you're all clear, now let's go forward and derive it. சரியா? ஏன்னா இனிமேட் தான் the actual derivation gets started. Okay? Fantastic. So பசங்களா, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம போர் கொடுத்த அடுத்த முக்கியமான ஒரு postulate. What did he say? அடுத்த முக்கியமான ஒரு postulate. What did he say? He said that நம்மளோட angular momentum is equal to என்னது? NH/2π. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நான் எல்லா டிரைவேஷன் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் படிச்ச எல்லா டிரைவேஷனும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நான் கெத்தா பண்ண போறேன். ஆர் யூ ஆல் ரெடி? எஸ், எவ்ரிபடி ஹாப்பி? சந்தோஷமா பசங்களா? அவள் தான் முடிஞ்சிச்சியா? தட் இஸ் ஆல். இது போர்ஸ் பாஸ்டுலேட்ல இருந்து டைரக்டா வந்தது. mvr = nh/2π. என்ன சார் இது? டேய், இவ்வளவு நேரம் அதான்டா படிச்சோம். the angular momentum is equal to integral multiple of h/2π. அவ்வளவுதான். அப்புறம் இங்க என்னது? the coulombic force of attraction, the electrostatic force of attraction provides the centripetal force for electron to revolve around the nucleus. அதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டை வச்சு நம்ம ரேடியஸோட எக்ஸ்பிரஷன், அப்புறம் வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன், அப்புறம் டோட்டல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். ஆர் யூ ரெடி? ஷால் வி கோ அஹெட் எவ்ரிபடி? முன்னாடி போலாமா பசங்களா? ஃபேண்டாஸ்டிக் பீப்புள். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ நம்ம முன்னாடி போலாம். ஸோ பசங்களா, இது ரெண்டுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதான் coulombic force of attraction is equal to centripetal force. அப்புறம் Bohr's postulate, angular momentum is integral multiple of h/2π. ஸோ இங்கேருந்து v ஸ்கொயர் எவ்வளோ சார்? v ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கலாம் சார். ஸோ r அந்த பக்கம் எடுத்துட்டு போயிருங்க, m இங்க கொண்டு வாங்க. அப்படி பண்ணா ஒரு r கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 𝐾𝐳 ஸ்கொயர் பை m இன்டூ r. So 𝐾𝐳 square by m into r. புரியுதா? Did you all like it? புரியலன்னா நான் டிரைவ் பண்றேன். ஸோ இந்த v ஸ்கொயர் மட்டும் இங்க வச்சுக்கோ. v ஸ்கொயர் மட்டும் அப்படியே ரைட்ல வச்சுக்கோ. மீது எல்லாத்தையும் லெஃப்ட்டுக்கு கொண்டு போ. ஸோ இங்க என்ன இருக்கு? 𝐾𝐳 square by r square. இந்த r மேலே போச்சுன்னா it will become into r. இந்த m கீழே வந்துச்சுன்னா it will become divided by m. ஸோ ஒரு r கேன்சல் ஆயிரும். ஸோ v square is equal to 𝐾𝐳 square by rm. v square is equal to 𝐾𝐳 square by rm. சூப்பரா? Did you all like it? Fantastic. சூப்பர்பா, சூப்பரு. சஞ்சய், centrifugal force வந்து it's a pseudo force. It's not a real force. You use it only in non-inertial frame.
கான்செப்ட் புரிஞ்சுக்கோடா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ்ல போய் படி. ஓகே, சும்மா நீனே ஏதாச்சும் வார்த்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் ஸ்கேர்ட், யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் மேக்கிங் யுவர் ஓன் லைஃப் பேட். ஐ ஹோப் யூ see that. என்ன புரியுதோ சிம்பிளா கத்துக்க பாரு, தேவையில்லாம குழப்பாத. Centrifugal force is not a real force, it's a pseudo force. It is present because we cannot apply Newton's laws in a non-inertial frame. So ஒரு non-inertial frameல Newton's law apply பண்ணோம்னா you need to apply something called a pseudo force. அந்த pseudo force தான் நம்ம circular motionல centrifugal forceனு கூப்பிடுவாங்க. புரியுதா? So you need to know what you're talking about. Got it? So first learn the basics. Go learn your physics. Then use it here. Otherwise you are just confusing yourself. And the whole class will be pointless for you. புரியுதா? So try to listen. நான் சொல்லி தர simple விஷயங்களை first கத்துக்கோ. Don't overcomplicate. Let's focus on simple stuff. Okay? Great. So பசங்களா, இது எல்லாருக்கும் புரிஞ்சா? இப்போ அடுத்தது. So இந்த mvr equal to nh by 2 pi. Angular momentum is integral multiple of h by 2 pi. அதுலேருந்து v எவ்வளோ சார்? m-உம் r-உம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் சார். m-உம் r-உம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டா it'll be 2 pi mr. ஸோ இதுதான் நம்மளோட வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இருக்கு, வெலாசிட்டி ஸ்கொயர் இருக்கு. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறேன். ரெடியா? ஆர் யூ கைஸ் அப் ஃபார் த சேலஞ்ச்? ஆர் யூ கைஸ் ரெடி? தெரிக்க விட்டுலாமா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்? வெலாசிட்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இதை ஸ்கொயர் பண்ண போறேன். ஸோ இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும் சார்? இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணா ஐ வில் கெட் n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர் m ஸ்கொயர் r ஸ்கொயர். இது எல்லாருக்கும் புரிஞ்சா? இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணா இது வரும். பசங்களா, என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுயா? அப்பதான் you will understand it. You will be able to follow it. Please take your pen, notebook and try to solve it along with me. I want you to work along with me. Please do that. Quick. Come on people, everybody. I want 100% participation. Please do that, my dear boys and girls. So shall we move forward? Are you guys ready? What is the value of K? Nanda Kishore, already solita Nanda Kishore. 9 into 10 to the power 9 Newton meter square per coulomb square. Units கூட derive பண்ண நல்லா கவனி. எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ பசங்களா, இப்போ v ஸ்கொயரை ஈக்குவேட் பண்ணலாமா? அட ஆமா சார், இதுவும் v ஸ்கொயரு, இதுவும் v ஸ்கொயரு. அப்போ ரெண்டு v ஸ்கொயர் ஈக்குவேட் பண்ணலாமா சார்? பண்ணலாமே. பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ இந்த v ஸ்கொயர் என்னது? இந்த v ஸ்கொயர் வந்து kZe ஸ்கொயர் பை mr. இதான் இந்த v ஸ்கொயர் kZe ஸ்கொயர் பை mr. ஏன்னா ஒரு r கேன்சல் ஆயிடுது இல்லையா? ஒரு r கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதான் மிச்சம் இருக்கு, kZe ஸ்கொயர் பை mr. இது என்னது? இந்த v ஸ்கொயர். இந்த v ஸ்கொயர் வந்து n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர் m ஸ்கொயர் r ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இதெல்லாம் எல்லாம் பண்றேன்? இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னா I want to find out what is my radius. Okay va? K value only in vacuum sir. Yes. It is permittivity of your free space involved term. Okay. So adala number we will study in 11th and 12th. Okay. So K oda value kandupidikiradhukku you will use something called permittivity of free space. Okay. That's in vacuum. Okay, so K value na sonadhu 9 into 10 to the power 9 is in vacuum. You need to understand that, my dear boys and girls. Okay, super. So everybody happy with this? Great. So pasangla, ipo idella na em panna I want to find out the radius. So ipo நம்ம radius term மட்டும் left side கொண்டு வரலாம். So radius term மட்டும் left side கொண்டு வந்துட்டு எல்லாமே நான் right side கொண்டு போறேன். எல்லாமே நான் right side கொண்டு போனா மிச்சம் என்ன இருக்கும்? n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர். ஒரு m கேன்சல் ஆயிரும். ஒரு m கேன்சல் ஆயிடுச்சுன்னா you'll have mkZe ஸ்கொயர் இல்லையா? ஸோ இதான் நம்மளோட ரேடியஸ். Do you all agree? So my radius is equal to this particular value. செம்மையா? Did you all like it? சார் இதெல்லாம்
should I memorize it? டேய் இதெல்லாம் மெமரைஸ் பண்ணவே தேவையில்லடா, ஈஸியா நீ டிரைவ் பண்ணலாம். It is not that difficult. You guys can definitely easily crack these. Okay, so எல்லாருக்கும் சந்தோஷமா பசங்களா? Your radius is equal to n square h square by 4 pi square mkze square. Sanjay 10th standard வேற லெவல்டா. Oh, I didn't know that. Then you have a long time, so don't worry, slowly kathuko, you will do great when you come to 11th and 12th. Superb. So pasangla, are you all happy with this? So இப்போ இதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். Did you all like it? இதே தான் நானும் டிரைவ் பண்ணேன். So இங்க சார் h ஓட வேல்யூ நமக்கு தெரியும் சார். h வந்து Planck's constant. என்னது 6.6 into 10 to the power minus 34 joule second இல்லையா? And then pi வந்து 3.14. அப்புறம் m வந்து mass of electron 9.1 into 10 to the power minus 31 kg. அப்புறம் k வந்து coulomb's constant 9 into 10 to the power 9 your Newton meter square per coulomb square. And e வந்து என்னது? e வந்து electron charge 1.6 into 10 to the power minus 19 coulomb. சார் ஆமா சார், h சொல்லிட்டீங்க, pi சொல்லிட்டீங்க, m சொல்லிட்டீங்க, k சொல்லிட்டீங்க, e சொல்லிட்டீங்க. ஸோ n ஸ்கொயர் பை z மட்டும் தான் மிச்சம் இருக்கும். மீதி எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ மீதி எல்லாமே கால்குலேட் பண்ணினா it will come out to be 0.529 angstrom. சார் இந்த ஃபார்முலா எனக்கு தெரியும் சார், நான் மகடிச்சுட்டு போவேன் சார் எக்ஸாமுக்கு. அந்த ஃபார்முலா தான் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். மாசா போடுங்க சாட்ல ஒரு ஃபயரை, ஒரு ஏடி ஸ்கொயரை, வேற லெவல் டிரைவேஷன். Did you love it? Crazy derivation. I hope you all are able to follow. I hope you guys are able to improve. சந்தோஷமா பசங்களா? Did you all love it? Are you guys happy? மாசா இதானே நீங்க படிச்சிருப்பீங்க. 0.529 angstrom into n square by z. That is your radius of nth orbit in a single electron species with atomic number z. Z என்னதுன்னு ஒருத்தன் கேட்கலாம். டே z தான்டா அட்டாமிக் நம்பர். n என்னது சார்? n தான் எந்த ஷெல், எந்த ஆர்பிட் நீ பார்க்குறியோ. ஸோ n வந்து எந்த ஷெல், எந்த ஆர்பிட், z வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ அது வந்து கேள்வியை பொறுத்து மாறும். கேள்வியை பொறுத்து நீ போடணும் வேல்யூஸ். அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நான் அதுக்கெல்லாம் பிளான் வச்சிருக்கேன். கொஸ்டின்ஸ்லாம் நீ கவலைப்படாத, ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இறக்கலாம். எனக்கு பிடிச்சதே ப்ராப்ளம் சால்விங் தான். நான் ப்ராப்ளம் சால்விங்லேயே ஊறி போய் வளர்ந்தவன். 8ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் பண்ணது ஃபுல்லாகவே ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ ஐ லவ் ப்ராப்ளம் சால்விங். ஐ வில் கம் டு தட். ஆனால் நான் ப்ராப்ளம் சால்விங் பண்ணால் அப்போ நீ கேட்ப, சார் இது என்ன கான்செப்ட் சார், எங்கேருந்து சார் இந்த ஃபார்முலா கொண்டு வந்தீங்க, எப்படி சார் இதை பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்விங் போகலாம். ஓகே, ஸோ ஷால் வி கோ ஃபார்வர்ட்? டிட் யூ ஆல் லைக் இட்? ஸோ இதான் நம்ம ஃபைனல் ஃபார்முலா. ஐ ஹோப் யூ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ஜாய்ட் இட். ஐ லவ்ட் இட். ஐ அப்சல்யூட்லி லவ்ட் இட். ஸோ தட்ஸ் இட் பசங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது நீ மறக்க கூடாது. ஏன்னா நீங்க you are all going to write NEET JEE mains. You can never ever forget this. Okay, cool. So பசங்களா முன்னாடி போலாமா? Are you all ready? Super. So பசங்களா இப்போ நான் சொன்னது போல this formula is applicable only for hydrogen and hydrogen like species. Hydrogen like species என்னது? Single electron species. Single electron species என்னது? Your number of electrons should be 1. Like hydrogen, helium plus, He plus, Li2 plus, lithium 2 plus. அதெல்லாம் தான் single electron species. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? I want all of you to remember that. So hydrogen, He, helium plus, Li2 plus, beryllium, Be3 plus அந்த மாதிரி. So they're all single electron species. So இதெல்லாம் தான் allowed இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண. ஏன்னா போர் நம்மளுக்கு கொடுத்தது, போரோட postulates are valid only for நம்மளோட single electron species. சரியா? Are you all clear? Very good, very good, superb. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? n equal to principal atomic
principal quantum number. Yes, epic failure. N is principal quantum number. We have azimuthal quantum number, magnetic quantum number, spin quantum number. அதெல்லாம் பார்க்கலாம் இனி வரும் கிளாஸஸ்ல. இன்னும் நான் அங்க போல. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே, so shall we move forward, my dear boys and girls? so இப்ப நம்ம அடுத்ததா டிரைவ் பண்ண போறது velocity. அடுத்ததா நான் டிரைவ் பண்ண போறது என்னது? velocity. so வாங்க நம்மலாம் velocity டிரைவ் பண்ணலாம். so பசங்களா, can you all see here? so இப்ப திருப்பியும் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். என்ன சார், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம எவ்வளவு பண்றோம்? ஆமாயா, எஸ், தட் இஸ் வாட் வி டூ. தட் இஸ் வாட் வி டூ. ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம வித்தியை காமிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் நான் ரேடியஸ், வெலாசிட்டி, எனர்ஜி எல்லாமே டிரைவ் பண்ண போறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா. ரெண்டாவது வந்து டைரக்டா போர்ஸ் பாஸ்டுலேட், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் a integral multiple of h by 2 pi. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? முதலாவது தான் நான் டிரைவ் பண்ணது. The Coulombic force of attraction is equal to centripetal force. The Coulombic force of attraction between the nucleus and the electron, the electrostatic force of attraction between the nucleus and the electron, that is what provides the centripetal force for electron to execute circular motion. So that's the first equation. so இப்ப நான் என்ன பண்ண போறேன்? v ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். v ஸ்கொயர் நான் ஆல்ரெடி போன ஸ்லைட்ல கண்டுபிடிச்சேன், ஞாபகம் இருக்கா? so v ஸ்கொயர்னா அதை மட்டும் தனியா வச்சுக்கோ, மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துட்டு போ. so 𝐾𝐳 ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இருக்கு, எனக்கு v ஸ்கொயர் மட்டும் தான் வேணும். so v ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோ. அப்ப r அந்த பக்கம் போச்சுன்னா இன்டு r, m அந்த பக்கம் போச்சுன்னா பை m. so ஒரு r கேன்சல் ஆயிரும். so அதான் v ஸ்கொயர். so v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 𝐾𝐳 ஸ்கொயர் by rm. 𝐾𝐳 ஸ்கொயர் by rm. சூப்பர் சார், v ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை நான் வேற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வெலாசிட்டி வேணும், எனக்கு ரேடியஸ் வேணாம். ரேடியஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரேடியஸ் உங்க எல்லாருக்கும் நான் புரிய வச்சிட்டேன். ஸோ ரேடியஸ் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது we are going to study the velocity. ஸோ எல்லாரும் நல்லா கவனிங்க பசங்களா. ஸோ velocity எப்படி கண்டுபிடிக்கிறது? I'll multiply by v on both sides. So let's multiply by v on both sides. Okay, if I multiply by v on both sides, I will get something like this. Do you all agree? mvr equal to nh by 2 pi. நான் என்ன பண்ணியிருக்கேன்? I have multiplied by v. So mvr into v will become mv square r. அதான் பண்ணியிருக்கேன். So இந்த பக்கம் ஒரு v மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் ஒரு v மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். So mv square r is equal to nh by 2 pi into v. nh by 2 pi into v. Did you all like it? Are you all clear? Super பசங்களா, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Very good, very good. So இப்போ நாம என்ன பண்ண போறோம்? We need to find out what is mv square r. So mv square r என்னது? சார் இத லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா என்ன ஆயிடும்? இத லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா mv ஸ்கொயர் r ஆயிரும் சார். அது வந்து 𝐾𝐳 ஸ்கொயர் சார். so mv ஸ்கொயர் r வந்து it is nothing but 𝐾𝐳 ஸ்கொயர். அதான் nh by 2 pi into v. சூப்பரா? இப்போ v தனியா இருக்கா, கண்டுபிடிச்சிடலாமா? முடிஞ்சிச்சா மேட்டர்? Did you all like it? Was it next level, my dear boys and girls? Chatல போடுங்கப்பா ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். I hope all of you are able to follow. This was insane derivation. Okay, I hope you all enjoyed it. How I manipulated it. இந்த manipulation தான் நீ பிராக்டிஸ் பண்ணும். நான் உன்னை புரிய வைக்கிறேன். உனக்கு வந்து ஒரு டவுட்டும் இருக்காது. இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீ போய் பிராக்டிஸ் பண்றப்போ அதான் நான் என்ஷோர் பண்றேன். ஆனா நீ you should try and derive it on your own. I want you to try it. I want you all to do that after today's class. So பசங்களா, இப்போ நம்ம we will derive the formula for velocity. So velocity மட்டும் வச்சுக்கோ. அப்ப என்ன ஆயிரும்? It will become 2 pi 𝐾𝐳 ஸ்கொயர் by nh. அவ்வளவுதான் சார். இதான் சார் நம்ம velocity formula. இதுல 2 pi constant, k constant, e square constant, n constant, h constant. n constant கிடையாது, sorry, n is a variable because it depends on orbit number. so எல்லாம் எதெல்லாம் constant? 2 ஒரு constant, pi ஒரு constant, k ஒரு constant, e square ஒரு constant, h ஒரு constant.
So எல்லா கான்ஸ்டன்ட்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணா you will get this expression. Did you all like it? எல்லா கான்ஸ்டன்ட் pi வந்து 3.14, k வந்து 9 into 10 to the power 9 Newton meter square per coulomb square, E வந்து 1.6 into 10 to the power minus 19 coulomb, H வந்து Planck's constant 6.6 into 10 to the power minus 34 joule second. So எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா Z டும் N மட்டும் மிச்சம் இருக்கும். So Z டும் N மட்டும் மிச்சம் இருக்கும். And this is the value. So this is the expression for velocity. Did you all love it? Samaya. Did you all enjoy it, my dear boys and girls? So இதான் velocity ஓட expression. Please ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம radius கண்டுபிடிச்சோமோ அதே போல velocity ஓட expression ரொம்ப முக்கியம். So இங்கே நான் என்ன சொல்வேன்னா, please remember your radius is proportional to n square by z, whereas your velocity is proportional to z by n. புரியுதா வித்தியாசம்? ரேடியஸ் வந்து உன் ஆர்பிட் ஏற ஏற பெருசாகும், ஆனா வெலாசிட்டி உன் ஆர்பிட் ஏற ஏற வெலாசிட்டி குறையும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீனே யோசிக்கணும். புரியுதா? So radius is proportional to n square, whereas your velocity is inversely proportional to n. These are all very fine, good points which you guys have to note down and study. Especially those who are learning for NEET, for JEE Mains, you need to pay attention to all these stuff. Okay, great. So now let's move forward. I hope you all enjoyed this. Let's go ahead. So இப்ப total energy. Sir, total energy எவ்வளோ sir? Total energy அது சொல்லித்தாங்க sir. நான் உங்களுக்கு I will teach you that carefully பசங்களா. Everybody please pay attention. So total energy வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம physicsல படிச்சிருக்கோம். It is kinetic energy plus potential energy. கரெக்டா? Yes. Are you all clear? So பசங்களா, the total energy is equal to kinetic energy plus potential energy. I hope all of you are aware of this. Yes. So kinetic energy என்னது? Sir, kinetic energy na half mv square sir. Super pa. ஆமா, kinetic energy na half mv square. You are absolutely right. Potential energy என்னது? Sir, potential energy வந்து it is k q1 q2 by r. இது வந்து நம்ம 12th படிப்போம் பசங்களா. நீங்க 12th படிப்பீங்க. Gravitationல படிச்சிருக்கீங்களா? 9th. Gravitationல you know the gravitational force is g m1 m2 by r square. அதே மாதிரி gravitational potential energy is g m1 m2 by r. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? Do you remember that? So அதே மாதிரி தான் இங்க வரும். Coulombic force and Coulombic electrostatic potential energy. So Coulombic force என்னது? k q1 q2 by r square. பாத்தியா ஒரே மாதிரி இருக்கு. ஆமா சார், g m1 m2 by r square gravitational force. அதே மாதிரி தான் சார் இங்க electrostatic force. அதே மாதிரி electrostatic potential energy என்னது? It is k into q1 q2 by r. அதே மாதிரி gravitational potential என்னது? It is gravitational potential energy is g m1 m2 by r. புரியுதா? Do you all remember that? Everybody? You don't remember it? Okay. So you studied mgh. Okay. mgh also is correct only. Okay. Seri. mgh is correct da. Udunga. I think you haven't studied this. mgh is correct pasangla, but yeah, this you will study in 11th standard. So அந்த மாதிரி potential energy வந்து it is k q1 q2 by r. Okay வா? Very good. So now இப்போ பசங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னது? mv square by r is kZe square by r square. So mv square எவ்வளோ? mv square வந்து kZe square by r. அப்போ half mv square எவ்வளோ? half mv square வந்து it is half kZe square by r. So இதான் நம்ம kinetic energy. So kinetic energy நான் derive பண்ணிட்டேன். புரிஞ்சுச்சா? kinetic energy நான் derive பண்ணிட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Please note it down, my dear boys and girls. Everybody, I want you to make a note of it before I move forward to the next ones. Are you all clear with this, my dear boys and girls? Shall I proceed? Yup. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Superb. So இதான் நம்மளோட kinetic energy. So potential energy எவ்வளோ? So potential energy வந்து
we know it is K Q1 Q2 by R. So K Q1 வந்து it is nuclear charge and Q2 வந்து electron charge which is minus E by R. So இதான் நம்மளோட potential energy. Did you all like it? மாசா. So இதான் என்னோட kinetic energy, இதான் என்னோட potential energy. இது ரெண்டும் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சோ சாட்ல ஒரு AD2 ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Did you all love it, my dear boys and girls? Was it epic? Yeah? Okay. So I hope you all enjoyed this. எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ இதான் நம்மளோட கைனடிக் எனர்ஜி, இதான் நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ யோர் கைனடிக் எனர்ஜி அண்ட் யோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ வில் ஆட் இட் அப். ஸோ பசங்களா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் சொல்லு பாப்போம். டோட்டல் எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் எனர்ஜி கிடச்சிரும். இதான் கைனடிக் எனர்ஜி அண்ட் இதான் நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்னோட டோட்டல் எனர்ஜி எவ்வளோ? என்னோட டோட்டல் எனர்ஜி எவ்வளோ? சார் பொட்டன்ஷியல் எனர்ஜி புரியல சார். டே பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் சொல்லி கொடுத்தேனேடா. நியூக்ளியஸ் இருக்கு, அதுல ZE அண்ட் வெளியில எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு. ஸோ இதான் நம்ம எலக்ட்ரான். சரியா? ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் E இல்லையா? ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து என்னது? எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் E. ஸோ த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் K Q1 Q2 by R. ஸோ K வந்து கூலும் கான்ஸ்டன்ட் 9 into 10 to the power 9 Newton meter square per coulomb square. Q1 வந்து ZE. Q1 வந்து ZE. அதாவது நியூக்ளியர் சார்ஜ், நியூக்ளியஸ்குள்ள இருக்க சார்ஜ். புரோட்டான்ஸ் இருக்குல்ல, புரோட்டான்ஸோட சார்ஜ். எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கு? Z புரோட்டான்ஸ் இருக்கு. Z தான் அட்டாமிக் நம்பர். ஸோ Z into E. ஏன்னா சார்ஜ் ஆஃப் ஈச் புரோட்டான் இஸ் E, which is same as the electron charge but positive. So plus ZE is the proton charge and Q2 வந்து electron. Electron is minus E because negative charge by the radius, the distance between them. அதான் radius. ஸோ அதான் பண்ணியிருக்கேன். என்ன கஷ்டம் இதுல? அதான் minus KZE² by R. புரியுதா? Did you all like it? Are you happy? Very good. You guys are absolutely awesome. So பசங்களா, what is the total kinetic energy plus potential energy? ஜீரோவா? சஞ்சய் ஒழுங்கா ஆட் பண்ணுப்பா. kinetic energy plus potential energy is not zero. It will come out to be minus KZE² by 2R. So இதான் நம்மளோட டோட்டல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன். இதான் நம்மளோட டோட்டல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன். Did you all love it? Are you all clear, my dear boys and girls? How many of you are able to follow? How many of you have got the answer? Yes. இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Very good. யார் அது? நித்யா. நித்யா, you are absolutely right. நித்யா, super நித்யா. You are absolutely correct. Fantastic work. So பசங்களா, இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். Let's move forward. Naveen, I hope you understood it now. Difference between kinetic energy and potential energy. Kinetic energy வந்து it is energy when you move. Energy when you are moving. It is the energy involved whenever a body is in motion. அதான் half mv². That is kinetic energy. Potential energy is the energy stored. அதான் simplest form. So potential energy is the energy stored. Kinetic energy is the energy in motion. Okay. So I hope now you are all clear பசங்களா. So இப்போ நம்ம முன்னாடி போலாம். This is your total energy. So total energy என்னது? Total energy is KZE² by 2R with a minus sign. So R we already found out இல்லையா? R நம்ம already கண்டுபிடிச்சோம். So R is this expression. This is nothing but R. Okay. So R I have substituted. So instead of this R, I have substituted R is equal to n²h² by 4π² mkZe². I have substituted that. So I substitute பண்ணிட்டு if I put all the values of constants, pi வந்து 3.14, m வந்து mass of electron 9.1 into 10 to the power minus 31 kg, k வந்து coulombs constant, z is a variable, I'll keep it as such,
E is electron charge, N is also variable, I'll keep it as such, H is Planck's constant. So எல்லாமே substitute பண்ணா I will get minus 13.6 electron volt minus 13.6 Z square by N square electron volt. எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினா இதான் உனக்கு வரும். இது ஞாபகம் இருக்கா? சார் இது நான் எங்க ஸ்கூல்ல டெய்லி நான் யூஸ் பண்ணுவேன் சார். எங்க ஸ்கூல்ல கொடுக்குற எல்லா ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்க்கு இந்த ஃபார்முலா தான் சார் நான் யூஸ் பண்ணுவேன். அதான் நான் டிரைவ் பண்ணேன். இப்போ புரியுதா? Now are you happy? So this is the energy in the nth orbit for a single electron species with atomic number Z. Okay? I hope all of you are clear. எல்லாருக்கும் புரியுதா? So பசங்களா இது வந்து பேசிக்கா they simplified it. So இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணிட்டு அவங்க நல்லா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் பண்ணல. ஸோ 2 pi square m m k k k ஸ்கொயர் ஆயிரும். அப்புறம் z ஸ்கொயர் ஆயிரும். e ஸ்கொயர் e பவர் 4 ஆயிரும். மைனஸ் வெளியே இருக்கு, மைனஸ் வெளியே இருக்கு. n ஸ்கொயர் இருக்கு, n ஸ்கொயர் இருக்கு. h ஸ்கொயர் இருக்கு, h ஸ்கொயர் இருக்கு. அவ்வளோதான். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் திஸ் ஹோல் குவான்டிட்டி. அதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சினா உனக்கு இந்த வேல்யூ வரும். minus 13.6 Z square by N square electron volt. ஓகேவா? I hope all of you are happy, my dear boys and girls. So இப்போ நீங்க எல்லாரும் ஒன்று கேட்கலாம், சார் ஏன் சார் டோட்டல் எனர்ஜி நெகட்டிவா இருக்கு? சார் ஏன் சார் டோட்டல் எனர்ஜி நெகட்டிவா இருக்கு? டோட்டல் எனர்ஜி ஏன் நெகட்டிவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, because the electrons are bound to the nucleus. The electrons are not free to escape. இல்லையா? So because the electrons are bound to the nucleus, the total energy is negative. So total energy எப்போ சார் ஜீரோவா இருக்கும்? The total energy will be zero when you are a free electron in the valence shell, or when you are very very far away from the nucleus influence. That is when you will have total energy zero. That is when you call yourself a free electron. You can easily come out of the atom. புரியுதா? I hope all of you are able to understand. Superb. You guys are absolutely awesome. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல points which I am sharing with all of you. So இதான் நான் கொடுத்தேன். It is in electron volt. ஜூல்ஸ்ல வேணும்னா இதான் யூனிட். So 13.6 வந்து electron volt. ஜூல்ஸ்ல வேணும்னா ரெண்டுமே எனர்ஜியோட யூனிட்ஸ். Electron volt is also unit of energy. Joules is also unit of energy. So EV follow panina, it is minus 13.6 Z square by N square. If you are following joules, then you have to use this value, minus 2.18 into 10 to the power minus 18 Z square by N square joule per atom. Okay va? Are you all clear? So this formula is applicable only for single electron species. That is like hydrogen, it should be. It should have only one electron, like lithium 2 plus, helium plus, beryllium 3 plus. அதெல்லாம் தான் single electron species. Okay va? Very good. Since n can have only integer values, it follows that total energy is quantized. So n வந்து integer values மட்டும் தான் எடுக்க முடியும். So the total energy is always quantized. Okay? Quantized என்னது? ஒரு ஆர்பிட்ல ஒரு வேல்யூ தான் எடுக்க முடியும். ஒரு ஆர்பிட்ல எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து it is a constant. அதான் they are meaning as the energy of an electron is quantized. So first ஷெல்னா இவ்வளவுதான் எனர்ஜி இருக்கும், செகண்ட் ஷெல்னா இதான் எனர்ஜி. அது மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஓகே? The negative sign indicates that the electrons are bounded to the nucleus. ஸோ நீங்களாம் கேட்டீங்களே, சார் ஏன் சார் எனர்ஜி வந்து நெகட்டிவா இருக்கு? ஏன்னா they are bound to the nucleus. That is why energy is negative. Nucleus is holding them close. That's why energy is negative. So Sanjay கேக்குறாரு, சார் ஏன் சார் எனர்ஜி கம்மி n equal to 1ல? See, எனர்ஜி கம்மினா நெகட்டிவ் சைன் இருக்கனால. பட் மேக்னிடியூட் ஆஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா n equal to 1 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். n equal to 1 தான் magnitude of energy is high. But since it's negative, I will say it is the least. Do you understand it now? ஏன் சார் நெகட்டிவ்? நெகட்டிவ் அப்போ என்ன சார் குறிக்குது? நெகட்டிவ் என்ன குறிக்குதுன்னா, the electron
at n equal to 1 is strongly bound to the nucleus more than anybody else. And that's the truth, right? You know it. Now do you understand? Samaya, இப்போ விளங்குதா? இப்போ உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். So yeah, let's move forward. So pasangla, I have literally covered everything what I wanted. I hope you all enjoyed it. So kinetic energy வந்து 𝐾𝐳 square by 2r. Potential energy வந்து minus 𝐾𝐳 square by r. I hope you remember these expressions, these pointers. எல்லாமே நான் derive பண்ணதான், ஒண்ணுமே புதுசு கிடையாது. ஓகேவா? So potential energy is minus 2 times kinetic energy. Kinetic energy is minus total energy. Potential energy is 2 times total energy. இது ரொம்ப முக்கியம். இது நீட்ல ரொம்ப காமனா கேக்குற கேள்வி. நீட்ல ரொம்ப காமனா கேக்குற கேள்வி இது. So please note it down. Potential energy is minus 2 times kinetic energy. Yes sir. ஏன்னா இதான் kinetic energy, இதான் potential energy. So இதுல இருந்து இத கொண்டு வரணும்னா you need to multiply by 2. ஏன்னா into 2 பண்ணாதான் இது வரும். And you also need to multiply by minus sign. So potential energy is minus 2 times kinetic energy. புரியுதா? Potential energy is minus 2 times kinetic energy. Do you all agree? ஏன்னா potential energy வந்து minus 𝐾𝐳 square by r. அதான் potential energy. Kinetic energy வந்து it is 𝐾𝐳 square by 2r. So இப்போ கரெக்டா மேட்ச் ஆகுதா? ஆமா சார், potential energy இது சார். minus 2 kinetic energy multiply பண்ணா ஈக்குவலா இருக்கு சார். கரெக்ட் சார். kinetic energy எவ்வளோ? kinetic energy is 𝐾𝐳 square by 2r. total energy எவ்வளோ? total energy வந்து minus 𝐾𝐳 square by 2r. So இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணனும்னா I need to put a minus. So kinetic energy is negative of total energy. Okay. Now potential energy is what? Potential energy is 𝐾𝐳 square by r with a minus sign. That is twice of total energy, which is minus 𝐾𝐳 square by 2r. புரியுதா? So இந்த மூணு nice conclusion, they are very important. Okay வா? Did you all like it? Everybody clear? Super pasangla. Are you all happy? So energy negative means it just indicates that something is holding it. Something is attracting it. Okay. So the nucleus is holding the electrons in the first shell, second shell and so on. That's why we call them bounded electrons. இல்லையா? So அதனால தான் அவங்களோட total energy நெகட்டிவா இருக்கு. I hope now you understood. Got it? Very good. So that's about it, my dear boys and girls. இதாயா நம்மளோட energy difference between two energy levels. So இப்ப ஒரு எலக்ட்ரான் வந்து n1 ல இருந்து n2 க்கு ஜம்ப் பண்ணுச்சுனா, n1 ல இருந்து n2 க்கு ஜம்ப் பண்ணுச்சுனா, the energy required will be delta E, which is E2 minus E1, and அந்த வேல்யூ தான் இங்க கொடுத்திருக்காங்க. You can very easily do it. What is that? E2 minus E1 will be minus 13.6 Z square by 1 by n2 square minus 1 by n1 square. Did you all like it? Are you all clear? Sir, எப்படி சார் வந்துச்சு? ஏன்னா பசங்களா, இப்போ நான் வந்து n1 ஷெல்ல இருந்து n2 ஷெல்க்கு போறேன். அப்போ இதோட எனர்ஜி லெவல் எவ்வளோ சார்? இதோட எனர்ஜி லெவல் வந்து minus 13.6 Z square by n1 square சார். இதோட எனர்ஜி லெவல் எவ்வளோ? இதோட எனர்ஜி லெவல் வந்து minus 13.6 Z square by n2 square. ஸோ ரெண்டுத்தோட எனர்ஜி லெவல் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் இங்கேருந்து இங்கே போகணுன்னா I need to supply energy. ஏன்னா நான் சொன்னேன்ல, கீழேருந்து மேலே போகணுன்னா I need to give energy. ஸோ நான் கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து it is a difference of these two. The energy I need to supply for this is the difference of these two energies. So that is nothing but E2 minus E1. அதான் எழுதி இருக்குது. சூப்பரா? இப்போ புரிஞ்சா?
Did you all like it? Are you all able to follow now? Minecraft gaming. Now I hope you are able to understand. I have covered what you wanted. So munadi polama pasangla. Are you all able to understand? Please let me know quickly, my dear boys and girls. Was it super? Masa? Para level ah? So this is the energy level for hydrogen atom. So for hydrogen atom, I have written all the energy levels. So n equal to 1 na, it is minus 13.6. n equal to 2 na, it is minus 3.4. n equal to 3 na, it is minus 1.51. n equal to 4 na, it is minus 0.85. Sir, எப்படி சார் வந்துச்சு? நான் சொல்லி தரேன். n equal to 1 na, for hydrogen atom, Z எவ்வளோ? Sir, hydrogen atom க்கு Z1 sir. அப்போ energy in the first shell is minus 13.6 into Z square by N square. So அதனால தான் first shell க்கு minus 13.6 EV. That is the energy. That is the energy in the first shell. And for n equal to 2, what will be? Sir, n equal to 2 na, energy வந்து it is minus 13.6 Z square. Hydrogen க்கு Z1 sir. ஏன்னா atomic number 1 by N square. N square வந்து 2 sir. So 2 square. So energy in the second shell will be minus 3.4. எப்படி sir? ஏன்னா 13.6 divided by 4. 2 square வந்து 4 ல. So 13.6 divided by 4 is 3.4 electron volt. So இப்படி தான் நம்ம எல்லாமே derive பண்ணுவோம். புரியுதா? Did you like it? இப்போ n equal to 3 க்கு என்ன பண்ணுவேன்? n equal to 3 க்கு energy in the third shell is minus 13.6 into Z square by N square. So இது 3 square வந்து 9 ஆயிரும். So that is why it is minus 1.51 electron volt. ஏன்னா 3 square வந்து 9 ஆயிரும். So it is minus 13.6 divided by 9, which is minus 1.51 electron volt. So அதான் அவன் எழுதியிருக்கான் பாத்தியா? minus 13.6, minus 3.4, minus 1.51 அந்த மாதிரி நீனே கண்டுபிடிக்கலாம். சூப்பரா? So இந்த energy difference பாத்தீனா மேல போக போக கம்மியாகுது. Did you notice that? ஆமா சார், செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் பெருசு. தேர்டுக்கும் செகண்டுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மி. ஃபோர்த்துக்கும் தேர்டுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மி. ஃபிஃப்த்துக்கும் ஃபோர்த்துக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மி. ஸோ த எனர்ஜி டிஃபரன்ஸ் மேலே போக 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 கம்மியாகிட்டே போகுது. The energy difference as you keep going away from the nucleus between two consecutive shells, it keeps reducing. The energy difference between two consecutive shells, between two consecutive orbits, it will keep reducing as you go away from nucleus. Did you all like it? Are you all happy? Very good. Super pasangla. So that's about it. In the கேள்வி I will leave it to you as a homework. நீங்க எல்லாரும் solve பண்ணிட்டு வாங்க. I will see you in the next class, maybe tomorrow. Okay? உங்களோட எனர்ஜி உங்களோட பார்ட்டிசிபேஷன் பொறுத்து தான். I want you guys to be involved. சரியா பசங்களா? Will you all do that? Yep. Great. So in the question எல்லாரும் solve பண்ணிட்டு வாங்க. And if you enjoyed this class, make sure you smash the like button and you share it to all your friends. Okay? Great. Thank you so much, my dear boys and girls. எல்லாம் நல்லா படிங்க. All the very best. Sanjay. Thank you so much, Sanjay, from IIT Madras. வேற லெவல்யா. I'm glad you are still watching us. Great. So, பசங்களா, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுவரை நல்லா படிங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிங்க. ஏன்னா நான் இன்னைக்கு நட்டுறது ரொம்ப சின்ன போர்ஷன் தான். ஆனால் அதுவே நான் 2 hour நான் நட்டிருக்கேன். 2 hours almost. அந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக படித்தாதான் you will be able to grow and you will do your NEET and JEE very well. So இந்த அளவுக்கு try to aspire and do well, and I am sure you will do great. சரியா? Take care. Love you all. See you in the next one, பசங்களா. Bye bye.